மேலறை தியானம் ஜூன் மாதம் 10ஆம் திகதி புதன்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ரேரி நியூமன், ஜார்ஜியா, USA. தலைப்பு: வரவேற்கப்படாத விருந்தாளிகள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். சமையலறை அலுமாரியை திறந்தேன். சிறு பூச்சியொன்று வெளியே பறந்தது. நான் வாங்கிய பொருட்களுடன் பூச்சியின் முட்டையும் வந்திருக்க வேண்டும். கவனிக்காமல் விட்டுவிட்டேன். அவசரத்துக்கென்று சேர்த்து வைத்த உணவு தயாரிக்கும் பொருட்கள் கெட்டுப்போகச் செய்து விட்டதால் அவற்றை அகற்றினேன். தீமை செய்பவர்களை அகற்றும் போது சேர்த்து வைத்தவைகளையும் அகற்ற வேண்டும். அத்துடன் அவைகளை அடிக்கடி கவனிக்கவும் வேண்டும். இந்த வேலை எமது மனதில் ஒரு சிறிய கெட்ட எண்ணம் அல்லது பழக்கம் சிறிதாக ஆரம்பித்து எம்மை அறியாமலே அது வளர்ந்து பரவ இடமளிப்பதால் அது எமது வாழ்வின் நற்பெயர், உறவுகள், வேலை, உடல்நலம் அல்லது கிறிஸ்தவ சாட்சி ஆகிய முக்கிய இடங்களை பாதித்த பின்னர்தான் நாம் அதை அறிந்து கொள்வோம். இந்த பூச்சிகளைப் போலவே ஒரு விரும்பத்தகாத பழக்கம் ஆழமாக பதிந்து விட்டால் அதை அகற்றுவது கடினமாகும். எம்மை தூய்மைப்படுத்தும்படி கடவுளிடம் கேட்டு சங்கீதம் 51:10ஆம் வசனம் போல திரும்பவும் அதற்கு திரும்பாமலும் இருக்க வேண்டும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எமது பழைய வழிகளுக்கு திரும்பாமல் இருப்பதற்கு நல்ல எண்ணங்கள், பழக்க வழக்கங்கள், நல்ல நண்பர்கள், இரக்கமான செயல்கள் ஆகியவை உதவும். அப்போ பரலோகத்தில் எமது பலன் மிகுதியாக இருக்கும். ஜெபம். பரலோக தகப்பனே, உலகப் பொருட்களிலும் பார்க்க நித்திய வாழ்வின் புதையல்களை அதிகமாக மதித்து உங்களுக்கு பிரியமாக வாழ எமக்கு உதவி செய்யுங்கள். ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: எனது செல்வம் எங்கிருக்கிறதோ அங்கே எனது உள்ளமும் இருக்கும். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.